ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு another எபிசோட். இங்கே ஹாட் சீட்டில் நம்ம பேர் விளையாடிட்டு இருக்காரு. அவரோட கனவான 10 ரூபாய் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காரு. எப்படி இனி வரப்போகிற தடையில தாண்டி போறாருன்னு நம்ம பார்ப்போம். இது நீங்களும் சொல்லலாம் தெருக்கோடி. ஸோ பெரோ, போன வாரம் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது தெரியலன்னு சொல்லி வேறு கேள்வி மாற்றிக்கிறான்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன கேள்வி தான் ஞாபகம் இல்ல. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி என்னன்னு பாத்துருவோம். இதுதான் நாங்க உங்ககிட்ட போன வாரம் கேட்ட கேள்வி. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, இந்த கொஸ்டினை மாத்திட்டு வேற கொஸ்டினை கொடுங்க. ஔவையார் என்ன எழுதினார்? ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி எழுதினார், ஆப்ஷன் பி மொய் எழுதினார், ஆப்ஷன் சி டெஸ்ட் எழுதினார், ஆப்ஷன் டி ஹோம்ஒர்க் எழுதினார். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்க. டேய், இதே கொஸ்டின் தான்டா மாத்தி போன கொஸ்டினா கேட்டோம். ஆன்சர் கூட சொன்னேன்டா. எனக்கு கொஸ்டினே ஞாபகம்ன்றான், ஆன்சர் எப்படி ஞாபகம் இருக்கும்? எப்பா சாமி, ஆன்சர் என்னன்னு சொல்றா? தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? நீங்க என்ன ஆன்சரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து டேய், என்னடா என்கிட்ட கேக்குற? ஆன்சர் சொல்றா. எல்லா ஆப்ஷனும் பெருசு பெருசா இருக்கு, ஏ மட்டும் தான் சின்னதா இருக்கு. அதனால அதான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால ஏவையா போட்டு போடுங்க. சரி, ஓகே கம்ப்யூட்டர் ஜி, நம்ம பேரோட அதிசய கண்டுபிடிப்பான பண்ண ஏவையே லாக் பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ, நீங்க கெஸ் பண்ணது கரெக்டான ஆன்சர் தான். அண்ட் நீங்க 6 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ, உங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ, ஆனா லக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் கரெக்டாவே வருது. நீங்க ரியலி ஒரு லக்கி மேன் தான். லக்கி மேனா? அது கார்த்திக் தானே லக்கி மேனு. சரி, நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். உங்கள் 7 ரூபாய்க்கான கேள்வி இதோ. கொண்டையில் தாளம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் எண்ணப்பூ. ஆப்ஷன் ஏ நெருப்பு, ஆப்ஷன் பி குஷ்பு, ஆப்ஷன் டி செருப்பு, ஆப்ஷன் டி பருப்பு. சொல்லுங்க பெரோ, சினிமால தான் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அந்த பாட்டை மட்டும் ரெடி போட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுறேன். சாரி ப்ரோ, உங்க இஷ்டம் யாருக்கெல்லாம் பாட்டு போட முடியாது. ஆன்சரை மட்டும் சொல்லுங்க. கூடையில் நெருப்பு வச்சா எரிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய ஆளையும் கூடையில் வைக்க முடியாது. செருப்பை யாரும் கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதனால் பருப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பருப்பையை போட்டு போடுங்க. பெரோ, கான்ஃபிடென்ட்டாக தான் சொல்கிறீங்களா? ஏன்னா தப்பாக சொன்னால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. கரெக்டாக சொன்னால் தான் 7 ரூபா கிடைக்கும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அதான் நான் ஏற்கனவே சொல்கிறீங்கல்ல, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பிரச்சனை கேட்க மாட்டேன்னு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கம்ப்யூட்டர் ஜி, ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் டி பருப்பு. மீண்டும் உங்க கெஸ் கரெக்டா இருக்கு. நீங்க 7 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. சூப்பர் பெரோ, உங்களுக்கு எந்த இடத்துலயும் மச்சா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்ப சார் பாத்தீங்க? அது இல்ல பெரோ, நீங்க என்ன கெஸ் பண்ணாலும் கரெக்டா ஆயிடுது. நாங்க நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. எப்படி இவ்வளவு கரெக்டா எல்லாத்துக்கும் பதில் சொல்றீங்க? பார்க்கதா சார் டம்மி மாதிரி இருப்பேன், ஆனா பதில்லாம் சும்மா கில்லி மாதிரி வரும். சீக்கிரம் அடுத்த கேள்வி கேளுங்க. ஓகே பெரோ, ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல. இன்னும் 3 கேள்வி தான் இருக்குது. கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களோட பெரிய தொகையான 10 ரூபாய் ஜெயிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக விளாடுங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். உங்களது 8 ரூபாய்க்கான கேள்வி இதோ. பகலில் சூரியன் தெரியுமா? ஆப்ஷன் ஏ தெரியும், ஆப்ஷன் பி தெரியாது, ஆப்ஷன் சி எனக்கு தெரியாது, ஆப்ஷன் டி பதில் தெரியாது. சாரி சார், தெரியாது. அப்போ ஆப்ஷன் பி தெரியாத லாக் பண்ணலாமா? இல்லை சார், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அப்போ ஆப்ஷன் சி எனக்கு தெரியாத லாக் பண்ணலாமா? ஐயோ சார், பதில் தெரியாதுன்னு சொன்னேன் சார். அப்போ ஆப்ஷன் டி பதில் தெரியாத லாக் பண்ணலாமா? சார் அது இல்லை சார். டேய், என்னடா எல்லா ஆப்ஷனும் சொல்லிட்டு இருக்க? ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்கிறா. ஐயோ என்ன சார், எது தெரியாதுன்னு சொன்னாலும் ஆப்ஷன் சொல்கிறீங்க. அப்போ எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, போங்க. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, நம்ம பேரை சொன்ன தெரியுன்ற ஆப்ஷன் ஏவே லாக் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெரோ, இந்த முறையும் நீங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். அண்ட் நீங்க 8 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. பெரோ, நீங்க உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலி தான். நீங்க என்ன பதில் சொன்னாலும் அது கரெக்டா வந்துடுது. ஐ திங்க் நீங்க அந்த 10 ரூபாய் ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி கான்ஃபிடென்ட்டா விளாடுங்க. சார், எனக்கு டவுட் சார். கேளுப்பா. ஆரம்பத்துல இருந்து இந்த ஷுவர் கான்ஃபிடென்ட்லாம் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன சார்? டேய், இது தெரியாமாடா அவ்வளவு தூரம் வந்தா?
உங்கள்கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்டு. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். சரி பரோ, இன்னும் 2 கேள்வி தான், பார்த்து விளையாடுங்க. உங்களுடைய 9 ரூபாய்க்கான கேள்வி இதோ. 20 லிட்டர் தண்ணீரின் விலை 20 ரூபாய் என்றால் 1 லிட்டர் தண்ணீரின் விலை என்ன? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 15. என் ஃப்ரெண்டு தண்ணி கேன் தான் போட்டுட்ருக்கான். அவன் 20 லிட்டர் கேன் 40 ரூபாயில போடுறான். நீங்கள் வேறு 20 தான் சொல்கிறீங்க. எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? ஏண்டா, நாங்கள் என்ன தண்ணி கேன் பிஸ்னஸ் ஆடா பண்ணிகிட்ருக்கோம்? ஒழுங்காக பதில சொல்கிறா. பார்த்தீங்களா சார், நாங்கள் பெரிய கேனு 40 ரூபாய்க்கு தான் போடுறோமா? அந்த சின்ன 1 லிட்டர் கேன்லாம் 10 ரூபான்னு விற்கிறாங்க. அப்புறம் அந்த ஷாப்பிங் மால் தேட்டர்லாம் போனீங்கன்னா 40-50 விற்கிறாங்க. ஒரே பக்கல் கொள்ளையா இருக்கு சார். டேய், இதெல்லாம் யாரா கேட்டா? பதில் மட்டும் சொல்கிறா. அப்போ லைஃப் லைன் வேணா யூஸ் பண்ணிக்கோ. ஏதாவது பண்ணி விடுங்க. இன்னும் வெறும் 50-50 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க. ஆமாம் சார், நானும் அந்த இடத்துல கேட்க நினச்சேன். ரொம்ப பசிக்குது, ஒரு 50-50 கொடுங்க. சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக விளாட்றேன். இதுதான் நீ சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த ஆப்ஷன் வரும் என்னன்னு பாரு. அப்போ சாப்பிட எதுவும் தரமாட்டீங்க. கம்ப்யூட்டர் ஜி, 50-50 ஆப்ஷன் யூஸ் பண்ணி 2 தப்பான பதிலை கட் பண்ணிட்டு 2 கரெக்டான பதிலை மட்டும் காட்டுங்க. ஸோ பெரோ, வெறும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று 1 ரூபா இல்லை 10 ரூபா. எதை செலக்ட் பண்ண போகிறீங்க? மறுபடியும் அதே கன்ஃபியூஷன் தான். 1 ரூபாய்க்கு தருவானா இல்லை 10 ரூபாய்க்கு தருவானான்ட்டு. ஏதாவது ஒன்று சீக்கிரம் சொல்லுங்கள், டைம் ஆகிட்டே இருக்கு. ஏன் சார், இன்னொரு வாரம் இழுத்து அடிக்க போகிறீங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்கு பெரோ. நீங்கள் சீக்கிரம் சொன்னால் சீக்கிரம் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு 20 லிட்டர் கேனே 20 ரூபாய்க்கு தரானா அவன் ரொம்ப நல்லவனா தான் இருப்பான். அப்போ 1 லிட்டர் கேனே 1 ரூபாய்க்கே தருவான்னு நினைக்கிறேன். அதனால் ஆப்ஷன் ஏ 1 போட்டு போடுங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக தான் சொல்கிறீங்களா பெரோ? தப்பாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. வெறுங்கை வீசிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஸோ நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல ஒரு வாட்டி. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் ஏ 1. பெரோ, இந்த முறையும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் அடிச்சிருக்கு. நீங்க 9 ரூபா ஜெயிச்சிட்டீங்க. சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர். மியூசிக் மிஸ் ஆயிடுச்சு. டேய், சவுண்ட் கரெக்டா கொடுங்கடா. சரி சொல்லுங்க பெரோ, ஒரு வழியா கடைசியா ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்துட்டீங்க. நீங்க அந்த 10 ரூபாய் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த நேரத்தில் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அப்புறம் இந்த 10 ரூபாய் நான் யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன்னா, ஹலோ பெரோ, இதெல்லாம் நீங்கள் 10 ரூபா ஜெயிச்ச அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி என்னன்றதை இப்போ பார்ப்போம். சாரி சார், ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். தப்புன்னு கொஸ்டின் கேளுங்க. பட்டுன்னு பதில் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். உன்னை ஜெயிக்க விட்டாதானடா. என்னது சார்? ஓகே பெரோ, உங்களோட 10 ரூபாய்க்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்த்துருவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடுங்க. இது கரெக்டாக சொன்னதான் உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். இல்லைனா வெறுங்கை வீசிட்டு தான் போகணும். கொஞ்சம் மருதாணி போட்டு விட்டிங்கன்னா அந்த கையோட போகல. உங்களோட 10 ரூபாய்க்கான அந்த கடைசி கேள்வி இதோ. நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் டேஷ். ஆப்ஷன் ஏ அண்ணன் தம்பிடா, ஆப்ஷன் பி ஒத்த உசுருடா, ஆப்ஷன் சி ஜோக்கர் பேண்டாடா, ஆப்ஷன் டி தண்டசோருடா. இந்த கேள்விக்கு தான் அவ்வளோ பில்டப்பா சார்? நான் கூட அதை ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன்னு பயந்துட்டே இருந்தேன். அப்போ அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா பெரோ? உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாதா? அப்போ அந்த கொஸ்டினுக்கான பதில் என்னன்னு சொல்லுங்க பெரோ. என்ன பெரிய ஆன்சரு? நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்கர் பேண்டாடா. என்ன பெரோ சொன்னீங்க? ஆப்ஷன் சி ஜோக்கர் பேண்டாவா? ஆமாம், ஆப்ஷன் சி ஜோக்கர் பேண்டா தான். சீக்கிரம் போட்டுட்டு 10 ரூபாயை கொடுங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். நிறைய வேலை இருக்கு. பொறு மிஷின் நிக்கட்டான். அப்புறம் 10 ரூபா ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி, ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் சி ஜோக்கர் பேண்டாடா. என்ன சார் தப்புன்னு வருது? தப்பா சொன்னா தப்புன்னு தான் வரும். அப்போ என்னோட 10 ரூபா சுவாஹா. சார் ப்ளீஸ் சார், இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு 5 ரூபாயாச்சும் கொடுங்க சார். அவ்வளோ பெரிய துவைக்கு நாங்கள் எங்கே போகிறது? தேங்க்ஸ் பெரோ, அவ்வளோ தூரம் விளாண்டதுக்கு. நீங்கள் கிளம்பலாம். ஸோ இதோட சீசன் 1 நிறைவடைகிறது. நம்ம பெரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 10 ரூபாயை அவரால் ஜெயிக்க முடியல. மேபி அடுத்த சீசனில் யாராவது ஜெயிக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களை அடுத்த சீசனில் மீட் பண்ணுறேன். எல்லோரும் இணைந்திருங்கள். இது நீங்களும் செல்லலாம் தெருக்கோடி.